ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை நேற்று ஈவினிங்கே வெளியிட்டுட்டாங்க. இப்போ வரைவு பட்டியலில் நம்ம பேர் இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போயிடுங்க. போயிட்டு election.tn.gov.in 2026 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட்லேயே பாருங்கள் வரும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் ஹோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இருக்குது. இப்போ இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள் டிராஃப்ட் எலக்டரல் ரோல்ஸ் SIR 2026 அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரைவு பட்டியலில் பேர் இருந்தது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஆப்ஷன். இதுக்கு கீழே ரெண்டாவதாக ஒன்று இருக்குது பாருங்கள், ஆப்சன்டி ஷிஃப்டட் டெட் அப்படின்னு சொல்லி. இது வரைவு பட்டியலில் பேர் இல்லாதவங்களுடைய லிஸ்ட்டு இதில் இருக்கும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், இதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் வரும். அப்படியே இப்போ கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதில் 2 மெத்தட் வழியாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 2 மெத்தடையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்சண்ட் ஷிஃப்டட் டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்சண்ட்னா BLO நம்ம இடத்துக்கு வந்திருப்பாரு, நாம் இருந்திருக்க மாட்டோம், அது ஆப்சண்ட்டு. ஷிஃப்டட்னா நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்போம், குடி போயிருப்போம், அதுதான். டெட்டுனா இறந்துருக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. அதை முடிச்சுட்டு அடுத்ததாக பாருங்கள் அசம்பிளி கேட்குறாங்க. நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதின்னு சொல்லி கேட்குறாங்க, அதை கொடுத்துருங்க. அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் பார்ட் நம்பர் கேட்குறாங்க, அதாவது பூத்து நம்பர். நீங்கள் எந்த பூத்து கீழே வரீங்களோ அந்த பூத்து நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDF-ஆக டவுன்லோட் ஆகிடும். இதில் பாருங்கள் ப்ளூ கலரில் ஓப்பன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பூத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த மொத்த PDFமே டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதில் ஓட்டர் ID நம்பரு, வாக்காளருடைய பெயர், அவருடைய உறவு முறை யார், ஏஜ் என்ன, எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயிலையும் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க என்ன காரணத்தினால நாங்கள் இவருக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரீசனை கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர், இருப்பிடத்தில் வசிக்காதவர், இறந்தவர், இந்த மாதிரி என்ன ரீசனோ அந்த ரீசனை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு வெறும் ஓட்டர் ID நம்பரை மட்டும் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறது. இதுதான் ரொம்ப ஈஸி. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஓட்டர் ID நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி கீழே வியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள் ப்ளூ கலரில், இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் பாருங்கள் உங்கள் ஓட்டர் ID நம்பரு, உங்களுடைய பேர், உறவு முறை யார், ஏஜ் என்ன, எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயிலும் இதில் இருக்கும். இதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்கலெக்டபிள் ரீசன் அப்படின்னு சொல்லி. இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்ட்ரேசபிள் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது BLO வரும்போதெல்லாம் அவர் ஸ்பாட்டில் இல்லை, அதனால அவர் நேமை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி தான் உங்களுக்கும் அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 ஸ்டெப்புமே வரைவு பட்டியலில் பேர் இல்லை அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வரைவு பட்டியலில் பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயும் 2 ஸ்டெப் இருக்குது. நீங்கள் மொத்தமாக PDF-ஆக டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த 2 மெத்தடையுமே இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் SIR 2026ன்னு, இந்த ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்குறாங்க, நாம் தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறோம். இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் இயர் ஆஃப் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல் டைப்பு, இது ரெண்டுமே அதே மென்ஷன் பண்ணிக்கும்.
அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது அசெம்பிளி, நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி கீழே வர்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா லாங்குவேஜ் அதே சூஸ் பண்ணிக்கும். அது முடித்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்கள் பூத் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். இதை என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா பாருங்கள் கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா மொத்த பிடிஎஃப்மே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணி இதில் உங்கள் பேர் இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இது செக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஒரு பூத்தில் 1000 1200 பேர் இருப்பாங்க. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரதுனா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த மெத்தடை பற்றி இப்போ நாம் அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு பழையபடி ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு மேலே டாப்பில் பாருங்கள் சின்னதாக 3 கோடு போட்டிருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் சர்வீசஸ் அப்படின்னு 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழே எலக்டோரல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டாக பாருங்கள் சர்ச் யுவர் நேம் இன் வாட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் பாருங்கள் உங்கள் வாட்டர் ஐடி நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ அதை கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தோடனே கீழே பாருங்கள் வாட்டர் ஐடி நம்பரு, உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, ஏஜ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அதில் ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா 100% உங்கள் நேம் வந்து வரைவு பட்டியலில் இருக்குது அப்படின்றத நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியல் நம்பரை பொறுத்தவரையிலும் மாற தான் செய்யும். ஏன்னா புதுசாக நிறைய பேர்த்த நீக்கி இருக்கிறதுனால சீரியல் நம்பர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்ல. வர ஜனவரி 18ஆம் தேதி வரலும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வழியாவோ அல்லது ஆஃப்லைன் வழியாவோ நீங்கள் எப்படி வேணாலும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிவம் இருக்குது. அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, திருத்தம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது கூட ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு ஏதாவது கேட்பாங்க. அது வந்து ஆதார், இன்னும் சில டாக்குமெண்ட்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திப்போம். நன்றி.